இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவில் தேரோட்டம் ஆளுநர் முதலமைச்சர் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கு போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமில் புதுச்சேரியை சேர்ந்த 74,698 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட திட்டமிடப்பட்டுள்ளது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 425 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் என 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கதிர்காமத்தில் உள்ள தில்லையாடி வள்ளியம்மை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு துவக்கி வைத்தார். அதேபோல் மேட்டுப்பாளையம் சுகாதார நிலையத்திலும் போலியோ முகாமை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். மேலும் விரைவில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் இலாக்காக்கள் தெரிவிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகானந்தம், சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தீவிர போலியோ அதாவது நம்முடைய புதுச்சேரியில் சுகாதாரத்துறை மூலமாக போலியோ சொட்டு மருந்து போடுவது இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. தீவிர போலியோ சொட்டு மருந்து போடுகின்ற திட்டம். இதன் மூலமாக எதிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த நோய் வராமல் தடுப்பது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சரியாக கவனிக்கலாம் குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும். அது மாதிரி இல்லாத இருக்கணுன்றதுக்காக நம்ம போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டு இருந்தது. ஆண்டுதோறும் போடப்பட்டு வருகின்றது. இந்த முறை இப்போது 14 வயது பெண்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் வராமல் நம்ம தடுப்பூசி ஒன்று போடுறோம். இது மூலம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம பூச்சேரியில் நம்முடைய குழந்தைகளுக்கு மக்களுக்கு நல்ல சுகாதார வசதி செய்து கொடுக்கணும் அரசுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய துறை இன்று போலியோ சொட்டு மருந்து போடுவது தொடங்கியிருக்கின்றது. புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவிலில் இடம்பெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த வேதாம்பிகை சமேத மூலநாதர் கோவில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. பழமையான இக்கோவிலில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இத்தகைய பழமையான கோவிலில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கோவிலின் மாட வீதிகள் வழியாக வலம் வந்து தேர் பின்னர் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அதனை ஒட்டியுள்ள கடலூரை சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பங்கேற்றனர். ரெயின்போ நகரில் இலவச மருத்துவ முகாம் ஏராளமானோர் பயன்பெற்றனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வரும் இலவச மருத்துவ முகாம் இந்த வாரம் ரெயின்போ நகர் 4வது தெருவில் நேற்று நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு பொறுப்பாளர் சரவணன், ரெயின்போ நகர் அசோசியேஷன் சார்பில் தணிகாச்சலம், பாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா வில்லியனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட மங்கலம், வில்லியனூர் மற்றும் மூசுடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 20 பள்ளிகளைச் சேர்ந்த 62 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பெற்று சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி வாழ்த்தி மேலும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என்று ஊக்கமளித்தார். அதேபோல் மாணவர்களை சிறப்பாக பயிற்றுவித்து தேர்ச்சி பெற செய்த உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். மேலும் விவேகானந்தா அரசு பள்ளியில் கல்வி பயின்று தற்போது காவல்துறை மற்றும் கல்வித்துறையில் உயர் பதவிகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகளின் வளர்ச்சியடையும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தையும் பாராட்டி சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு தலைவர் ஆறுமுகம், கௌரவ தலைவர் மீனாட்சி சுந்தரம், ஒருங்கிணைப்பாளர் அருள்ஜோதி, சிறப்பு விருந்தினர்களாக மோகன்குமார், ராமச்சந்திரன், குலசேகரன், புவியரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், அரசு அதிகாரிகள், கூட்டமைப்பு ஆலோசகர்கள், கிராம பெரியோர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், துணை முதல்வர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். மாணவர்களின் கல்வி சாதனையை பாராட்டி அவர்களை மேலும் உயர்வடைய ஊக்குவித்த இந்த விழா அனைவரின் பாராட்டையும் பெற்றது. நம்ம இதுக்கு வந்துட்டாரு முடிஞ்சிச்சு. நீட் தேர்வு குளறுபடி மத்திய அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். நீட் மற்றும் பல்வேறு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்தும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி பேருந்து நிலையம் மேலே உள்ள கடக்கும் பாலத்தில் ஏறி பேனர்களை தொங்கவிட்டு தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதில் திரளான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசின் கல்விக் கொள்கை மற்றும் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் வகையில் தேர்வுகளில் குளறுபடிகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் இதற்கு முழு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். முறைகேடுகளை தடுக்க தவறிய மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து கண்டன பதாகைகளை ஏந்தி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோவலன், வினோத், விக்னேஸ்வரன், ஜெமில், பாலாஜி, அந்த்வானி, ஜீவா மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தினர். மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பு பதிவு செய்தனர். தேர்வு முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உரிய விசாரணையை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். ஆனால் இந்தியா ஃபுல்லாக இளைஞர் காங்கிரஸும் மாணவர் காங்கிரஸும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. பாண்டிச்சேரி சார்பாக, பாண்டிச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்றைக்கி நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடியே NTA-வால் நெட் எக்ஸாம் கூட இதேமாதிரி கேன்சல் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தா நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகுது. இது தொடர்ச்சியாக 6 வருஷங்களில் தொடர்ந்து இதே தொடர்கதையாக இருக்குது. இந்த விஷயத்தை கண்டித்து தான் இன்றைக்கி இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். காரைக்காலில் போலியோ சொட்டு மருந்து முகாமை அமைச்சர் ராஜசேகரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. இதன் தொடக்க விழா காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த முகாமை அமைச்சர் ராஜசேகரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை கொடுத்தனர்.
இதில் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து 79 முகாம்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முகாம் தொடக்க விழாவில் நலவழித்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரோப் கார் திட்டம் குறித்து விவாதிக்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ ஏற்பாட்டின் கீழ் டோப்பல் மேயர் எனும் ரோப் கார் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து ஆலோசித்தனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு புதுமையான தீர்வுகளை பற்றி விவாதிப்பதற்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் ரோப் கார் பாதையை உருவாக்கும் முன்னணி நிறுவனமான டோப்பல் மேயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் சிஇஓவுமான பிரஃபுல்லா சௌத்ரி மற்றும் ஆஸ்திரியாவின் தெற்காசிய பகுதி மேலாளர் தாமஸ் நெல்சர் ஆகியோர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தனர். இந்த சந்திப்பு நகர்ப்புற போக்குவரத்தை ஆராய்வதற்கான ஒரு முக்கிய படியாக அமைந்தது. இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் நவீன ரோப்கார் போக்குவரத்து அமைப்பை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த பிரதிநிதிகள் குழு சமர்ப்பித்தது. இத்திட்டமானது சாலை நெரிசலை குறைப்பதையும் நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முக்கிய இடங்களுக்கு இடையேயான இணைப்பை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதேவேளையில் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்து முறையை வழங்குவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல நகரங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட உள்ள மேம்பட்ட ரோப்கார் தொழில்நுட்பத்தை புதுச்சேரியின் நிலப்பரப்புக்கு ஏற்ப எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் என்பதில் இந்த உரையாடல் நடைபெற்றது. இந்த முயற்சி நகர்ப்புற போக்குவரத்தை மாற்றி அமைக்கவும் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் மற்றும் இன்னும் சிறந்த புதுச்சேரியை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கவும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்த சந்திப்பு புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் எதிர்காலத்திற்கான போக்குவரத்தை மேம்படுத்தும் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு தீர்வுகளை கொண்டுள்ளது. இந்த ஏற்பாட்டை புதுச்சேரியை வளர்ச்சியை மேம்படுத்த துடிக்கும் தொலைநோக்கு மிக்க தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாடு செய்திருந்தார். ஏற்கனவே புதுச்சேரியை சிங்கப்பூரை போல் நவீன நகரமாக மாற்றும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூரை சேர்ந்த முன்னணி கட்டிடக்கலை மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் நிறுவனமான சிபிடி நிறுவனத்தை அழைத்து வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தயாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரியில் ரோப்கார் சேவையை அறிமுகப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகின் முன்னணி ரோப்கார் நிறுவனங்களில் ஒன்றான டோப்பல் மேயர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. போத்தீஸில் புதுச்சேரி போலியோ சொட்டு மருந்து முகாம், பெற்றோர்கள் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி போத்தீஸ் ஜவுளி நிறுவன வளாகத்திலும் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. போத்தீஸ் நிறுவனத்திற்கு வருகை தந்த பெற்றோர்கள் தங்களது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கேயே போலியோ சொட்டு மருந்து செலுத்தி பயனடைந்தனர். பொதுமக்களின் எளிதாக பயன்பெறும் வகையில் போத்தீஸ் நிறுவனம் முகாம் நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கியது. இதன் மூலம் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு செய்திக்கு ஆதரவு தெரிவித்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் வழங்க வேண்டும் என பெற்றோர்களை வலியுறுத்தினர். போத்தீஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மாலை நேர இலவச கல்வி பயிற்சி மையம் துவங்க வேண்டும். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிருக்கான இலவச சட்ட உதவி மையம் துவங்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி புதுவை மாநில செயலாளர்களும் மகளிர் அணி வழிகாட்டல் குழு நிர்வாகிகளான திரிபுர சுந்தரி மற்றும் அனிதா ஆகியோர் மகளிர் அணியினருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இந்த நிகழ்வில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மணிமேகலை உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
கிராமப்புற பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக இயங்கி வரும் புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் 2026 சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 350க்கும் அதிகமான மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு யோகாவின் அவசியம் மற்றும் அதன் உடல் மனநல பயன்கள் குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஒழுக்கம் மற்றும் ஆர்வத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். இதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டியதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் காலை உணவு வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ முகாம் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த அவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடி அங்கு நிலவும் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனையில் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தருமாறு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் அனிதா, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெட்டி செமினார் CBSE பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னாள் தமிழ்நாடு DGP டாக்டர் ரவி IPS சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் உள்ள பெட்டி செமினார் CBSE பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் தலைமையில் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டாக்டர் ரவி IPS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் புனித ஜான் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி பன்னூர் முதுகலை இயற்பியல் ஆசிரியர் அருட்தந்தை ஞானப்பிரகாஷ் கலந்து கொண்டனர். விழா இறைவாழ்த்து பாடலுடன் தொடங்கி தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்களை மலர்கொத்து வழங்கி வரவேற்று விழாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பின்னர் மாணவர்களின் அணிவகுப்பு சிறப்பாக நடைபெற்றது. டாக்டர் ரவி IPS ஆண்டு விளையாட்டு விழாவை துவக்கி வைத்து வெற்றி ஒலி ஏற்றியதன் பின்னர் தடகள போட்டிகள் உற்சாகமாக தொடங்கின. மாணவர்களிடம் உரையாற்றிய அவர் தன்னம்பிக்கை, தெளிவான இலக்கு மற்றும் தொடர்ந்த முயற்சி ஆகியவை வெற்றிக்கான முக்கிய காரணிகள் என கூறினார். விளையாட்டிலும் வாழ்க்கையிலும் திட்டமிடுதல் அவசியம் என வலியுறுத்தினார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, ஒழுக்கம் மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றை மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கைபேசி மற்றும் சமூக வலைதள பயன்பாட்டில் அளவுகோல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் டயர்லெஸ்ஸாக பணியாற்றும் முதல்வரின் சேவையை அவர் பாராட்டினார். ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகளை வளர்ப்பதில் பள்ளி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள், கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். இறுதியாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு ஆண்டு விளையாட்டு விழா இனிதே நிறைவுற்றது. கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் நமக்கானது அல்ல, நமது சந்ததிக்கானது. புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம், வளர்ச்சி பயணத்தில் மக்கள் இணைவோம் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர், காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி திசோல் என்பவர் தொழிலாளர் அணி மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLAவுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி மற்றும் பாபு, கட்சி ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் MLA ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரியில் புதிய அரசியல் கட்சியை வளர்ப்பது மிகவும் கடினமான சூழல்.
சூழல். பல தடைகள் மற்றும் சவால்களை கடந்து லட்சிய ஜனநாயக கட்சி இன்று வலுவாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏவின் அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தொழிலாளர் அணியில் மட்டும் இன்று 400க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகளிர் அணியினரே கட்சி மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பொறுப்புகளின் நியமனமும் 1 மாதத்திற்குள் நிறைவு பெறும் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ, சிறு வயதிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தபோது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஏன் உலக தரத்திலான வளர்ச்சியை அடையக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் பல துறைகளில் நாம் பின்தங்கியுள்ளோம். குடிநீர், கால்வாய் பராமரிப்பு, மழைநீர் தேக்கம், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம். என் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்ல, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில்தான் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வளர்ச்சிக்காக யூட்டன் என்ற சிறப்பு திட்டத்தை மேற்கொள்ள சொந்த செலவில் முன்னெடுத்து வருகிறேன். மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக ரோப்கார் திட்டம் தொடர்பாக முன்னணி நிறுவனங்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் அனைத்தும் நமக்காக அல்ல, நமது சந்ததியினருக்காக என்றும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி புதுச்சேரியை சிங்கப்பூருக்கு நிகராக வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த கட்சி ஆரம்பித்த நோக்கமே நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும் போது நம்ம மற்ற நாடுகள்லாம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பயணிக்கும் போது ஏன் நம்ம நாடு இப்படி இருக்கக்கூடாது, ஏன் நம்ம புதுச்சேரி இப்படி இருக்கக்கூடாது, நம்ம தமிழ்நாடுலாம் ஏன் இப்படி மாறக்கூடாது, ஏன் நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படும். குடிநீர் கூட இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. நான் ஓட்டு கேட்க போகும்போது குடிநீர் பார்க்கும்போது அந்த அம்மாலாம் காட்டும்போது குடிநீரில் கூட புழுவெலாம் கூட இருக்குது. இன்றைக்கி கூட இந்த நிலைமைகள் இருக்குன்னா இதெல்லாம் ஒரு 100 வருஷம் பின்தங்கின ஆப்பிரிக்கா கூட இவ்வளோ கஷ்டப்படுமான்னு தெரில. ஆனாலும் இன்னமும் வளர்ச்சி வந்தாலும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் மழை பெஞ்சா சாக்கடை அடைச்சிக்கிட்டு ஒரு கொசுவும் தொல்லையிலையும் தான் இன்னும் நிறைய மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை, இந்த தொழில் இது மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்ய வரணும். நம்ம வெளிநாட்டிலாம் படித்தாலும், நம்ம வெளிநாட்டில் போய் சுற்றி பார்த்தாலும் அங்கே இருக்க விஷயத்தை எப்படி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும். ஏன் இப்போ சிங்கப்பூரும் பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரே டைமில் தான் சுதந்திரம் கிடச்சிது. அவங்களோட வளர்ச்சி எங்கே இருக்குது, நம்ம வளர்ச்சி எங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு நல்ல நோக்கமாக எப்படி வளர்ச்சி கொண்டு வரணுங்கிற நல்ல நோக்கத்தில் அந்த கட்சி ஆரம்பித்தோம். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 22வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி தினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்துடன் மாட வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று இரவு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை மற்றும் பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருக்கல்யாண உற்சவத்தில் உபயதாரர்களான வாணியர் சமூகத்தினர், ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து இந்திர விமானத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மாட வீதிகளில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழி நெடுக்கிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகிற 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார்.
பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவில் தேரோட்டம் ஆளுநர் முதலமைச்சர் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.